கல்யாணம் பண்ணிக்கணும்னா இல்லறவியல் படிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கப்படாது. அதே மாதிரி துறவரவியல் படிக்காமல் சன்னியாசம் வாங்கிக்கூடாது. திருக்குறள் படிக்காமல் கல்யாணமே பண்ணிக்கப்படாது. திருக்குறளை படிக்க நம்ம மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடில் சொல்லி கொடுத்து அதெல்லாம் அது பரீட்சை மாதிரி எழுதி எல்லாம் பண்ணினாத்தான் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னால் என்ன ஆகும்னா, நான் எங்கே போகிறது இல்லை பாப்போம். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ திருக்குறள் படித்தா ஆகணும். சாமியாரா போகிறதா இருந்தாலும் எங்கிட்ட யாராவது தீட்சை கேட்டால், சன்னியாச தீட்சை கேட்டால் துறவரை எல்லாம் ஒப்பிங்கோமே அதுலேயே போயிடுவான். நிறைய பேர் வந்துட்டு இன்னும் ஒப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா, முடியல பாவம். கொஞ்சம் சலுகை கொடுங்களேன், ஏன்னா 5 குறள் படித்தா போகிறாதா? நீ பெரிய சந்நியாசம் கேட்குறப்பா, சந்நியாசம் என்ன அல்பமா? சந்நியாசங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. தலைப்பட்டார் தீரத் துறந்தார், மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர். சந்நியாசத்தை நம்மளே ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னா அப்புறம் யார் பண்ண போகிற? சந்நியாசியை மற்றவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல நீ புகார் சொல்கிறியே, சந்நியாசத்தை நீ மதிக்கிறியோ? என்னை இன்னொருத்தன் ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னா அப்போ தான் நான் உண்மையிலே சன்னியாசி. என்னை இன்னொருத்தன் ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னா அதை நான் ஒரு புகாராக சொல்லாமல் இருந்தால் தான் நான் சன்னியாசி. நம்ம சன்னியாசத்தை நான் மதிக்கணும். அதே மாதிரி கிரகஸ்தாசிரமம் அப்படி தான். இல்லற வாழ்க்கையை கணவனும் மனைவியும் அவங்கவுங்கள தன்னைத்தான் மதித்து கொண்டு ஒருவரை மதிக்கணும். என்ன சொல்கிறது, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறாங்க இல்லையா, பரஸ்பரம் இருக்கணும். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.